அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் பரிசுத்த வேதாகமத்தின் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். சகோதரரே கேளுங்கள், இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுறலுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இப்படியாக பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பவுல் சொல்லுகிறார், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கலானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்துள்ள எண்ணர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகென்று பவுல் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இப்போ இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதா? இன்றைக்கு இந்த பணத்தால் தான் பல பிரச்சனைகள், துன்பங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், பொறாமைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கலானால், அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எவ்வளவு ஆரோக்கியமான வசனங்களாக இருக்கிறது, அருமையான வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவ்வளவு ஆரோக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 28வது வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ எங்களை எவ்வளவு சுத்தமாக வாழ சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு ஆரோக்கியமான வசனங்களாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 39 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால்
அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. அப்போ பழி வாங்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்துவார் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொண்டு சொல்லுகிறார். எவ்வளவு ஆரோக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வார்த்தை, பரிசுத்த வேதகம் ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். 13வது வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்க அநேகர். எவ்வளவு அருமையான ஆரோக்கியமான கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்க அநேகர். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 14, 15, 16 கொடுக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுன உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அப்படி எவ்வளவு தாழ்மையாக இயேசு கிறிஸ்துவார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுன உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு ஆரோக்கியமான பரிசுத்த வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் சபையில் போதிக்கப்படுகிறதா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எவ்வளவு ஆரோக்கியமான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தினூடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுகிறதா? இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோமா? 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10 பவுல் எழுதுகிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுகிறதா? சபைகள் போதிக்கப்படுகிறதா? நீங்கள் வாசிக்கிறீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவார் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று இயேசு கிறிஸ்துவார் கேட்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அருமையான போதனைகள் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வாசிக்கிறோமா? கை கொள்ளுகிறோமா? இது சபையில் போதிக்கப்படுகிறதா? அதனால தான் பவுல் கலாத்தியரில் எழுதுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 கொடுக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஏனென்றால் அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் கைக்கொள்ளுகிறோமா? இந்த வார்த்தைகள் சபையில் சொல்லப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள் சொல்லப்படுகிறதா? அதனால தான் பவுல் எழுதுகிறார் 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரத்திலே 3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போக்கினானால் அவன் நிர்மாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாக இருக்கிறான்.
அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொல்லென்றுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகென்று எழுதுகிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை தினமும் வாசிக்கிறோமா? இந்த வார்த்தைகள் சபையில் போதிக்கப்படுகிறதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிற என்று பவுல் எழுதுகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாலும் வேறொரு வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கேட்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம். இந்த ஆரோக்கியமான வசனங்களை நான் கேட்கிறேனா, வாசிக்கிறேனா, கடைப்பிடிக்கிறேனா, என்படி நடக்கிறேனா? இந்த வசனங்கள் நான் தினமும் கேட்கிறேனா? நான் சபைகளாக இருக்கலாம், ஆலயங்களாக இருக்கலாம், இப்படியான வசனங்கள் போதிக்கப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள். அப்படி இல்லைன்றால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கதவை மூடி ஜெபிச்சாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆகவே சகோதர சகோதரர்களே, இந்த பரிசுத்த வேதாகம் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்குமாக, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், தாய்க்கும் தகப்பனுக்கும், சகோதரருக்கும், ஏழைகளுக்கும், பணக்காரனுக்கும், முதலாளிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அரசனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஆரோக்கியமான வசனங்கள் போதிக்கப்படுகிறதா? நான் இதை கேட்கிறேனா? எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம். தினமும் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்.